வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பூஜிலி குமார். சொல்லவே இல்லை. முதல்ல அலிபாய் மறுபடியும் வெல்கம் பண்றோம். எங்கிட்ட திருப்பி பழைய கு அலிபாய் வந்துட்டாரு. அவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இனி அவரை காட்ட இயலாது. மூணு வர மாட்டேங்கிறாரு. ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு வீடியோ அலிபாய் தான். ஸோ இன்னைக்கு நாங்க வந்து எதை பத்தி வீடியோ கொண்டு வந்திருக்கோம்னா வந்து பாடல்களை பத்தி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன், சில யூனிக்கான சாங்ஸ், அப்புறம் சில என்ன சொல்றது இன்ஸ்பயர்டு ஒரு காப்பீடான சாங். இவருக்கு ஒன்றும் சொல்லாம தான் கூட்டிட்டு வந்தேன் என்ன கான்செப்ட். ஆனா கண்டுபிடித்தேன் தலைமாரி. முதல்ல இவர் ஒரு மியூசிக் ஒன்று போடுறாரு. அங்க பார்த்த உடனே அந்த மூஞ்சில நவரசத்தை இருக்கிறேன். அப்படிதான் ஒரு படம் போகுது பாப்பி. உங்களுக்கு தெரியுமா சில இன்ஸ்பயர்ட்னு சொல்லுவாங்க, லைக் மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. மோட்டிவேட் இன்ஸ்பிரேஷன் சொல்றதா இன்ஸ்பயர்ட் சொல்றது. இப்ப இதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். லைக் என்ன சொல்றது, இந்த பாட்டை தழுவி நான் வந்து இந்த பாட்டை எடுத்திருக்கேன். பாட்டை தடவல்ல ஐயா, பாட்டை தழுவி. பாட்டுக்குள்ள கொப்பி தான் அடிச்சிருப்பாங்க. அது சொல்லுங்க. ஆனா வந்து அவங்க சொல்றது வந்து இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மாதிரி ஒரு பாடல்கள் கொஞ்சம் நான் சொல்றேன், என்ன பாட்டு நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. முதல் பாட்டாங்க ஏஆர் ரஹ்மான் சாங்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். சரி, நீங்க இதுல இனிவே நீங்க ஏஆர் ரஹ்மான் சொன்னதுல நீங்க ஏஆர் ரஹ்மான் குணான் இல்ல குணால் அவனோட குணால் வச்சிருந்தோம். அந்த குணால் வந்து குணால் மட்டும் தான் வச்சிருந்தாரு. அந்த படத்துல கவுண்டர் பண்ணி வச்சிருந்தாரு. அதற்கு சொல்ல மாட்டேன். சரி, அப்ப அந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? என்ன பாட்டு? குணாலும் என்ன படம் வந்து காதலர் தினம். ஆமா, காதலர் தினம். அதுல ஒரு பாட்டு இருக்கு, கேள்வி பண்றீங்க. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன். அந்த பாட்டு வந்து ஒரு இன்ஸ்பயர்ட் பாட்டு தான். எஸ், என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. ஆடியன்ஸ் கிட்ட போய் இன்டராக்ட் பண்றீங்களோ அவங்களும் கொஞ்சம் யோசிக்கிறது தானே. தங்க பதக்கத்தின் மேலே, அந்த பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உங்கள் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு. அந்த பாட்டை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கேன். அது ஒண்ணு. ரெண்டாவது தெரியுமா, ஜித்தன் ஒரு படம். அந்த காணாம போகலையா, இங்கிலீஷ். அந்த ஜித்தன் படத்துல வந்து யார் மியூசிக் எடுத்து தெரியுமா? தெரியும். இந்த கேள்வி கேட்ட எப்படி தெரியும்? ஜித்தன் படத்துக்கு மியூசிக் எடுத்து வந்து ஸ்ரீகாந்த் தேவா. அவரு அந்த ஸ்ரீகாந்த் தேவா வந்து ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. அது நல்லா ஃபேமஸா போச்சு அந்த டைம்ல வந்து சொல்லுவாங்க அந்த பாட்டு. என்ன பாட்டுன்னா வந்து முதல் நக்கு தானடா அந்த பாட்டு. அந்த பாட்டு பாட்டு படிக்கிறீங்க, அந்த பாட்டுல வர பிஜிஎம் போடுவீங்க. அந்த பாட்டு வந்து எந்த பாட்டுல இருந்து இன்ஸ்பயர்ட் ஆகுன்னு சொல்லுங்க. அது தெரியல. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அந்த ஒரு எம்ஜிஆர் பாடல் ஜித்தன் அந்த பாட்டு தான் இந்த பாட்டு எடுத்திருக்காரு. சரியா? நீங்க கொஞ்சம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப சரியா வச்சா ஐயா கணக்கா கொண்டு வாங்க. மூஞ்சில அந்த பாட்டை வந்து ஒரு மூஞ்சிலே அப்படியே தெரியுது. போதி சுப மாதிரி பார்த்தா ஒழுங்கிறது எல்லாம் வருது. நீங்க போதி தர்மம் போதை தர்மம் அப்படியெல்லாம் இல்லை. சரி, அடுத்த நீங்க நினைச்சு போதி தர்மம்னா நான் அவளை பார்த்து குணால்னு சொல்லிடுவேன். நீங்க நினைச்சிருக்கீங்க குணால்னு சொல்லுங்க. சொல்லி அதை வெட்டிடுவாங்க. அடுத்து ரெண்டு பாட்டு சரியாச்சு. மூணாவது பாட்டு இந்த இன்ஸ்பயர்ட் சாங்லாம் மன்னன் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? அவர் வந்து அந்த அருணாச்சலம் அப்படிங்கிற படத்துல இல்லாட்டி யாரு முத்துக்கு தான் ஏறுறோம். சரி, ஓகே.
ஸோ அருணாச்சலம் படத்துல தேவா மியூசிக் டைரக்டர் அவரை செஞ்சிருப்பாருன்னா வந்து ஒரு பாட்டு போட்டுருவாரு. என்ன சிச்சுவேஷன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு இன்றையாவுள்ள சிங்கம் ஒன்று போடப்பட்டது பாட்டு சொல்லிருக்கீங்க. அதான் ஃபுல்லா தெரியுது. என்னோட ரத்தம் சிந்து கூட்டணியுள்ள கூட்டம் ஒன்று கூறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் அந்த பாட்டு எதுன்னு சொல்ல வாங்க, நீங்களே சொல்லுங்க. ஏன்னா அவனுக்கு தெரியாது. இல்ல டக்குனு வருது. பக்கத்து கேட்டேன் இவருக்கு இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ண போது தெரியாது, சொல்லல. இவனை கேட்ட என்ன பாட்டுன்னு சொல்லி கண்டுபிடி. இதுக்கு கண்டுபிடிச்ச 2 பாட்டு நான் தான் சொன்னேன் இவனுக்கு. எங்கிறது ஓட்ட கேமரா அப்படி இல்ல, நான் நீ முதலே சொன்னது. சரி சொல்லு. தெரியல, நீ சொல்லு சொல்லு. இது அவர் எங்க காப்பி பண்ணிருக்காருன்னா, சொல்லு. நாங்க ஸ்கூல்ல இல்லாட்டி மேடைகள்ல எல்லாம் வந்து ஒரு பாட்டு படிப்போம். ஒரு ஸ்பெசிபிக் ஒரு கலை, அது ஒரு கலை ஒன்று. அந்த கலை முத்தமிழ் விழா, வாணி விழாக்கள்ல வந்து இது நடக்கும். அப்ப இந்த இதுகள் வந்து செய்வாங்க, இது பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படியோ? தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லிசை காணாமா, வில்லிசை காணாமா. வந்துட்டீங்க. நான் வில்லிசை பாட்டை கொண்டு வந்துருக்கீங்க. நான் கொண்டு வரல, தேவா கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் அவங்களும் ஸ்டார்டிங்ல ஒரு பீட் வரும், அது ஸ்டார்ட்ல வரும். அந்த விஷயம் இது வந்து நிறைய ஓகே. அடுத்த பாட்டுக்கு என்னது, நிறைய இந்த மாதிரி பாடல்கள் நிறைய இருக்குது. கடைசி பாட்டோட நிப்பாடி கடைசி நாங்க கொஞ்சம் பேசுவோம். நாங்க மிச்ச நேரம் போகுது. நான் எடிட் பண்ணி சுருக்கிடுவேன். தர்பார் படத்துல வந்துச்சு ஃபர்ஸ்ட் பாட்டு. அது நான் தான் வந்து நின்னா தர்பார் உன்னோட்ட கேங்கு நான் தாண்டா லீடு. எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த பாட்டு நீயே சொல்லிட்டு எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது. மாட்டு பார்த்துருவோம். நீயே சொல்லு. இந்த பாட்டு கோபி தெரியுமா? ரெடி 1 2 3. தண்ணி கோடம் எடுத்து தங்கோடி. அட ஆட்டுனா ஆடுங்க கேமரா எல்லாம். அட தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது. தண்ணி ஒரு 5-6 பாட்டு படிச்சாச்சு. படிப்போம். இன்னொரு பாட்டு படிச்சா நம்ம ஒரு 10-12 நிமிஷத்துக்குள்ள வீடியோ வந்துடும். 12 நிமிஷமா? நீங்க பார்க்க வேண்டியது. அப்ப 12 நிமிஷமா அவங்க அப்படி கேட்பாங்க. ஆடியோ வந்து எப்படி வருதுன்னு தெரியா. ஏன்னா எங்களுக்கு இதான் முறை நாங்க ஒரு ஃபுல் ஃபிளெஜ் வீடியோ வந்து இந்த மைக்ல எடுத்துருக்கோம். எஸ். அண்ட் நாங்க நெக்ஸ்ட் வீக் நாங்க வீக்லி சாட்டர்டே வீடியோ போடுறதுக்கு நாங்க ட்ரை பண்றோம். நெக்ஸ்ட் வீக் மட்டும் ஒரு வீடியோ வராது, பிகாஸ் நாங்க ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்கிறோம் நெக்ஸ்ட் வீக். அதுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த வீக்குகள்ல மோஸ்ட் ப்ராபப்லி வீடியோஸ்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து சாட்டர்டே 4th நினைக்கிறேன். சாட்டர்டே 4th. நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து 11th அக்டோபர் நாங்க எங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி சரியா 1 year. தெரியுமா உங்களுக்கு என்ன டேட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க? சும்மா தலையே ஆட்டாது. என்ன டேட்னு தெரியாதானே உங்களுக்கு? ஒரு ஆஃப் அடிச்ச மாதிரியே தான் தெரிஞ்சுட்டு இருப்பாரு. கொஞ்சம் அரை போதில தான் தெரிஞ்சுட்டு இருப்பாரு. அப்ப நாங்க நெக்ஸ்ட் இயர் அரை போது அடுத்த வீக் வந்து எங்களை 1 year நாங்க அதுக்குரிய இவ்வளவு காலம் அந்த 1 yearல எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நன்றிகள். ஸோ நாங்கள் தொடர்ந்து நல்ல கண்டென்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இன்னும் உங்களுக்கு இது மாதிரி நல்ல வீடியோஸ்கள் நாங்கள் பண்ண தரோம். கீப் சப்போர்ட்டிங் அஸ், சப்ஸ்கிரைப் அஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் அழுகுகளை ஊற்றுவாங்க. ஷேர் பண்ணாத என்ன சொல்றது கூட்டி கழிச்சு மாதிரி கணக்கு சரியா இருக்கு. மிமிக்ரி பண்ணுங்க. கடைசி ஒரு பாட்டு முடியும்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. யா வண்டியன்கள் வந்து 365 நாள் பெரிய இது 360 நாள் வண்டியன் அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்லிட்டேன் சொல்றீங்க வண்டியை போற வரக்குள்ள தான் நமக்குன்னு கேட்ட போகுது. யா வண்டியன்கள் சும்மா இல்ல, சும்மா இல்ல கடுமையாக நான் உழைச்சிருக்கோம். சொன்ன மாதிரி சேனலுக்கு கடுமையாக உழைச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு சப்ஸ்கிரைப் கூட்டியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ண கூட சொல்லுங்க, இதுக்கு மாதிரி செய்யுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. நாங்களும் ட்ரை பண்ணுவோம். அந்த கான்செப்ட் வந்து ஓகே இருந்துச்சுன்னா, அது வந்து சூட்டபிளா வந்து ரீச் ஆகணும் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நாங்க பண்ணுவோம். ஸோ அவ்வளவுதான் சொல்லிருக்குது. அது வந்து இப்போ 1 இயர் நாங்க சக்சஸ்ஃபுல்லோ ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் இல்ல கதிர் வந்து என்ன செய்ய போறாருன்னா வந்து 1 இயர் நாங்க இது பண்ணதை முன்னிட்டு வயிற்றுல 5 ரூபா வச்சுட்டு மெரைன் டிரைவ் சைட்ல ஓட போறாரு. வீடியோ பண்ணுவாங்க. ஏன் அவனுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணுங்க. வயிற்றுல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். யா இல்லையா நீங்க யார் வயிற்று இந்தியாவிலேயே வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டி அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாசுகாரர்